ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யூஸ் பண்ணால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வரும். ட்ரிக் நம்பர் 1. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஃபோன்லையுமே செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் உங்களுக்கே தெரியாமல் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்கில் போய்ட்டு டிஸ்பிளேக்குள்ளே போய்ட்டு அதில் வந்து அடாப்டிவ் பிரைட்னஸ்ன்னு இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன வேலை செய்யும்னா, நீங்கள் வெயில் நேரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிரைட்னஸை கூட்டியும் கொடுக்கும், குறைச்சும் கொடுக்கும். அதே இதோட வேலை. அட, இது சூப்பராக இருக்கே, இப்போவே போய் செஞ்சு பாருங்க. ட்ரிக் நம்பர் 2. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி செட்டிங்கு டிஸ்பிளே கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா எட்ஜ் பேனல் இருக்கும். அது என்னன்னா, நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் பேனல் மாதிரி அந்த சைடில் தள்ளினீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே பேனர்லே இருக்கும். அது பேனரில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ளது வரும். எப்படின்னா ஒரு 5-6 வரும். இப்போ 4 இருக்குது. அதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே கேலக்ஸி டோர் இருக்கும், அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே சைட்லேயே இருக்கும். அதை இங்கிட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துடும். அதில் நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எல்லா கான்டாக்டும் அதில் வச்சுக்கலாம். ட்ரிக் நம்பர் 3ல் உங்களுக்கு ஃபேவரட்டாக உள்ளது ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதில் என்ன இருக்கும்னு. ஐஃபோனில் இருக்கிற மாதிரியே நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கலாம், இது மாதிரி நம்ம ஃபோனில் இருக்குமா அப்படின்னு. அதே மாதிரி சாம்சங்கில் இப்போ கொண்டாந்துருக்கா, அது நேவிகேஷன் ஃபார். இப்போ அதை ஓப்பன் பண்ணாவே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நார்மலாக உள்ள பட்டன்ஸ் இருக்கும். கீழே ஸ்வைப் கேட்சஸ் இருக்கும். கீழே அதுக்கும் கீழே இது இருக்கும், பட்டன்ஸில் ஸ்டைல்ஸ் இருக்கும். இப்போ அதில் கஸ்டமைஸ் தான், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ட்ரிக் நம்பர் 3. இதுவும் உங்களுக்கு ஒரு அசத்தலான ஒரு ஃபியூச்சர். அட்வான்ஸ் ஃபியூச்சரில் போயிட்டு அதில் ஒன் ஹேண்ட் மோடுன்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே ஆன் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் உங்களுக்கு அனிமேஷன் இருக்கும். அது மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஹேண்டாக ஒத்த கையில் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வெப்சைட் ஓப்பன் பண்ணோம்னா அதே வச்சு வேறு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதிலே டைப் பண்ணிக்கலாம். ட்ரிக் நம்பர் 4. அதில் அதே மாதிரி செட்டிங், அதில் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு 3வது ஆப்ஷனாக நோட்டிஃபிகேஷன் பாப்பா ஸ்டைல் இருக்கும். அதில் 2 கஸ்டமைஸ் இருக்கும். அதில் செகண்டாக இருக்கும் பாப்அப் ஸ்டைல்னு. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸாக இருக்கும். நிறையா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு கஸ்டமைஸாக வரும், நிறையா வரும். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க. அங்கிட்டு செகண்டாக இருக்கிறது கலர்ஸில் நிறையா இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி தான் கஸ்டமைஸ் கலர்ஸும் இருக்குது. எது வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். அதில் ரெட்டு, க்ரீனு எல்லாம் இருக்குது. அங்கிட்டு வரும். இப்போ 4 ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸு சொன்னதுக்கு உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருந்தோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ECM டெக் தமிழ், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய்.